குரூப் அட்டென்ஷன். ஒரு 3 விஷயத்த கான்சென்ட்ரேட் பண்ணிக்க. கை வைக்கிறது வந்து தனியாக வச்சுக்க, ஸ்ட்ரைட்டாக வச்சுக்க. கை பெண்ட் பண்ணி எல்லாம் வைக்காத, ஸ்ட்ரைட்டாக வச்சுக்க. உங்களுக்கு நார்மலாக இப்படி கூட என்னால் இப்படி தான் வைக்க முடியும்னா இப்படி கூட வச்சுக்க, ஒன்றும் தப்பு இல்லை. க்ளோஸ் யுவர் ஐஸ். நான் ஒரு 3 விஷயத்த நான் கேட்குறேன். அந்த 3 விஷயத்த வந்து கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணிக்க. நம்ம ஒர்க் அவுட் பண்ணதுக்கு முன்னாடி டெய்லி நம்ம கிரவுண்டுக்கு வரோம், ஒர்க் அவுட் பண்ணுறோம், திருப்பி கிளம்புறோம். அந்த ஒர்க் அவுட் பண்ணது விஷயத்துக்கு முன்னாடி ஒரு 3 விஷயத்த யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணலாங்க. நான் கேட்குற கொஸ்டின் தெளிவாக புரிஞ்சுக்க. பிரீத் இன், நல்லா டேக் லாங் பிரீத் இன் பிரீத் அவுட். நீ கேட்குற கொஸ்டின்ஸை தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு நீ ரோப் ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணலாங்க. நான் நிறைய டைம் உங்களுக்கு கேட்டிருப்பாங்க, ஒரு கோச்சஸோட டியூட்டி பார்த்தோன்னா 50% தான். பர்டிகுலராக பார்த்தோன்னா ரோப் ஒர்க் அவுட்டில் ஒரு 50% ஒர்க்கு பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறோம். அதில் அதுக்கப்புறம் ஒரு 50% யார்கிட்ட இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா உங்களில் தான் இருக்குது. அதில் நம்ம பண்ணுற ஒர்க் அவுட்டு பார்த்தோன்னா எல்லாமே பர்ஃபெக்டாக பண்ணுறியான்னு யோசிச்சு போகிறாங்க. நான் 50 புஷ்அப்ஸ் அடிக்க சொல்கிறேன், 50 புஷ்அப்ஸ் வந்து எல்லாருமே அடிக்கிறியான்னு செக் பண்ணாங்க. உனக்கு நீயே கேட்டால் தான் கரெக்டாக இருக்காங்க. 50 புஷ்அப்ஸ் அடிக்கிறேன்னு கேளுங்க. அந்த 50 புஷ்அப்ஸ் எப்படி அடிக்கிறேன்னு யோசிச்சு போகிறாங்க. வேற எதையும் கான்சென்ட்ரேட் பண்ணாதாங்க. அந்த 50 புஷ்அப்ஸ் எப்படியெல்லாம் அடிக்கிறேன்னு யோசி. பர்ஃபெக்டாக அடிக்கிறியா, இல்லை கேப் விட்டு அடிக்கிறியா, இல்லை அதுக்கப்புறம் வந்து கண்டினியூஸாக அடிக்கிறான்னு செக் பண்ணி போ. The second questions நான் 50 புஷ்அப்ஸ் அடிக்க சொன்னா 50 தான் அடிக்கிறியா, இல்லை எக்ஸசா பண்றியான்னு யோசிக்க. நம்ம ரோப்பை பொறுத்த வரைக்கும் கொடுக்குற ஒர்க் அவுட்டை தவிர்த்து எக்ஸசா பண்ணாதான் அட்லீஸ்ட் ஒரு 2 ஸ்டெப்ஸாவது இன்க்ரீஸ் ஆக முடியும். அதுதான் உண்மை. அதை யோசிச்சு பார். எனக்கோசம் யோசிக்காத, உனக்காக யோசிக்காத. ஒரு 5 செகண்ட் யோசி. மைண்டை செதற விடாத. 3வது, நம்ம ரோப் ஏறலன்னு தெரியும். ஏறலன்னு தெரிஞ்சும் நம்ம ஏன் ஒர்க் அவுட் பண்ண போறோம்னு யோசி. ஏறலன்னு தெரிஞ்சும் ஏன் ஒர்க் அவுட் கரெக்டாக பண்ண முடியல அப்படின்னு யோசியாங்க. ஒன்று பயப்படுறியா, இல்லை எனக்கு ஏற தெரியலையா, இல்லை ஒர்க் அவுட் வந்து பண்ணும்போது ரொம்ப உடம்பு சோர்வாக இருக்கா, எல்லா விஷயத்தையும் யோசிச்சு போகிறாங்க. நான் ஒர்க் அவுட் பண்ணாதான் ஏற முடியும். படிக்காமல் எக்ஸாம் எழுதுகிற கான்செப்ட் தான். படிக்காமல் எக்ஸாம் எழுத முடியாது. அதே மாதிரி தான் ஒர்க் அவுட் பண்ணாமல் எக்ஸாம் எழுத முடியாதுங்க. ஒர்க் அவுட்டே பண்ணல, ஒர்க் அவுட் பண்ணதுக்கு முன்னாடி நம்ம வந்து ரோப் ஏறினோம், சிங்கிள் சர் அடிச்சணும், டபுள் சர் அடிக்கணும்னு ஏறி முடியுமான்னு யோசிச்சுக்க. சின்ன விஷயம்தான். உனக்கு ரோப் எப்படி பிடிக்கணும்னு சொல்லியாச்சு, ரோப்போட டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்கணும்னு சொல்லியாச்சுங்க. இப்படிதான் ஏறணும்னு ஏற வச்சாச்சாங்க சப்போர்ட்டா. இதெல்லாம் பண்ணி ஏன் ஏற மாட்டேன்னு யோசிங்க. ஒரு சின்ன மெடிடேஷன் தான். ஒரு 20 to 40 செகண்ட்ஸ் வந்து யோசி. சொன்ன 3 கொஸ்டின்ஸும் யோசி. நான் வில் கிவ் த டைம். 1 minute எடுத்துக்க, இல்லை 2 minutes கூட எடுத்துக்க. மெடிடேஷன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணுங்க. இன்னைக்கான ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு முன்னாடி மெடிடேஷன் பண்ணு, அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணலாம். கிரவுண்டு வரதுக்கு முன்னாடி கூட வெளியே நின்றுட்டு ஒரு 10 செகண்ட், ரொம்பலாம் ஆகணும், ஒரு 10 செகண்ட் நின்றுட்டு நம்மளாம் இன்னைக்கு இந்த ஒர்க் அவுட் பண்ண போறேன், நீங்க கொடுக்குற ஒர்க் அவுட் எவ்வளோ இருந்தாலும் நான் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக மாற்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் உள்ளவா. அப்படி வந்தாதான் சில விஷயம் பண்ண முடியும். சும்மா வந்து நான் கிரவுண்டுக்கு வந்துட்டேன், நீங்க பண்ணிடுவேன் போனுவேன் அப்படின்னு சொல்லிட்டு எதுவும் யோசிக்காது. கெட் அப்.